Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2025 Mercedes-Benz G-Class EV காரை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Mercedes-Benz அவங்களோட 2025 Mercedes-Benz G-Class EV-ய ரீசெண்டா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் SUV-னே சொல்லலாம். அதாவது அக்யூரேட்டா சொல்லணும்னா Mercedes-Benz G580 with EQ டெக்னாலஜி. ஆமாங்க, Mercedes-Benz இந்த எலக்ட்ரிக் SUV-ய உங்களுக்கு EQ டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா EQ டெக்னாலஜி அப்படின்னீங்கன்னா, EQ டெக்னாலஜி ஷார்ட்டா சொல்லணும்னா எலக்ட்ரிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது Mercedes-Benzல இருக்கக்கூடிய EQ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் ஈகோசிஸ்டம் ஃபார் டிரைவர்ஸ் டு என்ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா கிரியேட்டிங் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் இ-மொபிலிட்டி எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் டிரைவர்ஸ் த்ரூ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த 2025 Mercedes-Benz G-Class EV-யோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம குயிக்கா பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா 116 கிலோவாட் பேட்டரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 587 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பாத்தீங்கன்னா 1164 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 473 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கணும்னு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு விர்ச்சுவல் டிஃபரன்ஷியல் லாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த EV கார் 10 to 80% சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 200 கிலோவாட் சார்ஜரும் உங்களுக்கு Mercedes கொடுக்குறாங்க. இதெல்லாம் இல்லாம இந்த EV-ல உங்களுக்கு ஸ்பெஷல் அண்டர் பாடி ப்ரொடக்ஷனும் Mercedes-Benz தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த G-Classல உங்களுக்கு மாடிஃபைட் லேடர் ஃப்ரேம் கான்செப்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம G-Turn ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது 360 டிகிரி டர்ன் ஃபீச்சர். அதுதான் வந்து Mercedes G-Turn ஃபீச்சர்னு சொல்றாங்க. அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வீல்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த G-Class EV 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த G-Class EV-யோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 180 km/h Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த 2024 Mercedes-Benz G-Class EV-யோட பிளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு 4 மோட்டார் பவர் ட்ரெயின் வந்து Mercedes-Benz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட லுக்ஸும் இதுல உட்காந்து நீங்க டிரைவ் பண்ற ஃபீல் எல்லாமே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு G-Wagon எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேஸ் மாடலை விட இது வந்து ஆஃப் ரோடுக்கு ரொம்ப கேப்பபிளான ஒரு எலக்ட்ரிக் SUV-னே சொல்லலாம். கைஸ், அதே மாதிரி இதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பாத்தீங்கன்னா கார்கோ ஸ்பேஸ் வந்து கேஸ் மாடலை விட ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த G-Class-ஓட எடிஷன் 1 மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா வந்து பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு AMG வெர்ஷன் வந்து Mercedes-Benz கொடுக்கலன்னே சொல்லலாம். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா நான் டாலர்ஸ்ல சொல்றேன், கிட்டத்தட்ட $168,000 உங்களுக்கு வந்து பிரைசிங் வந்து Mercedes-Benz சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2025 Mercedes-Benz G-Class EV உங்களுக்கு மார்க்கெட்ல லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடட் எடிஷன் 1 காஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த எடிஷன் 1 வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா AMG லைன் அப்புறம் நைட் பேக்கேஜஸ் வரும்னு சொல்லிட்டு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 இன்ச் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் எக்ஸ்டீரியர் ட்ரிம் பெயிண்டட் ஹை கிளாஸ் பிளாக் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த 2025 Mercedes-Benz G-Class EV-ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 2 டோன் சில்வர் பியர்ல் அப்புறம் பிளாக் நாப்பா லெதர் இன்டீரியர் வந்து Mercedes கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ப்ளூ கார்பன் ஃபைபர் ட்ரிம் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த 2025 Mercedes-Benz G-Class EV-யோட எடிஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் மல்டி கண்டர் சீட் பிளஸ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு டிரைவருக்கும் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் பாத்தீங்கன்னா 8 மசாஜ் ப்ரோக்ராம் வந்து Mercedes-Benz கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2025 G580 with EQ டெக்னாலஜி பாத்தீங்கன்னா கேஸ் மாடல்ல இருந்து டிஃபர் ஆகுது இதோட எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயினால. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2025 Mercedes-Benz G-Class EV-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீல்லையும் ஒவ்வொரு மோட்டார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோட்டார்ஸையும் நீங்க இண்டிவிஜுவலா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு Mercedes தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த G-Class EV-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடர் ஃப்ரேம் சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்புறம் சாலிட் ரியர் ஆக்சிலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் SUV 0 to 60 km/h உங்களுக்கு 4.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 116 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. Mercedes-Benz பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அபிஷியலா இந்த SUV ஒரு சார்ஜ் பண்ணி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லிட்டு அபிஷியலா Mercedes-Benz வந்து ரிவீல் பண்ணலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 200 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து Mercedes-Benz கொடுக்குறாங்க.
இப்போ இந்த காரோட இன்டீரியரை பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாப்பா லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து ஸ்டாண்டர்டாவே குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்டிகிரேட்டட் ஆம்பியன்ட் லைட்டிங் குடுத்துருக்காங்க. இதில இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு மெர்சிடிஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்டபிள் சைடு போல்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த கார்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2 லார்ஜ் 12.3 இன்ச் ஸ்க்ரீன் வந்து குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீகான்ஃபிகரபிள் காஸ் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2025 மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் ஈவில பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் மெர்சிடிஸ் MBUX சிஸ்டம் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இதுல உங்களுக்கு வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. ஆக்மென்டட் ரியாலிட்டி நேவிகேஷன் குடுத்துருக்காங்க. கைஸ் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப் ரோட் காக்பிட் ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. நீங்க ஆஃப் ரோட் போகும்போது அந்த ஃபீச்சரை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜஸ்ல உங்களுக்கு காம்பஸ் வருது. அல்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஹாரிசன் டிஸ்ப்ளே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் ஆங்கிள் இண்டிகேட்டர் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 11.6 இன்ச் டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பேக்ல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பர்மிஸ்டர் ஸ்டீரியோ சிஸ்டம் வித் டால்பி அட்மாஸ் டெக்னாலஜி வந்து ஸ்டாண்டர்டாவே குடுத்துருக்காங்க. சேஃப்டி அண்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது, இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டட் பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் எமர்ஜென்சி பிரேக்கிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் லேன் சென்டரிங், செல்ஃப் பார்க்கிங் ஃபீச்சர், அதுக்கப்புறம் டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இந்த 2025 மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் ஈவில எதிர்பார்க்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாம கைஸ் வாரண்டின்னு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவிக்கு உங்களுக்கு லிமிடெட் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு குடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 50,000 மைல்ஸ்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க. பவர் ட்ரெயின் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ், அப்படி இல்லைன்னா 50,000 மைல்ஸ்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் குடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 1 லேக் மைல்ஸ்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் பவன். பை.